வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்கிற மாதிரி நல்ல ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ரவை பால் கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மல் கேசரியை விட இந்த பால் கேசரி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரவை அளக்குறீங்களோ அதே அளவால் மற்ற பொருட்கள் எல்லாம் அளந்து எடுத்துக்குங்க. 1 டம்ளர் ரவை சேர்த்து இப்போ லைட்டாக இதை வறுத்து விட்டுக்குவோம். நெய்யில் வறுத்துட்டு செய்யும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கங்க. ரவை நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவை அந்த டம்ளராலே 4 டம்ளர் அளவுக்கு பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடான பாலாக சேர்த்துக்குங்க. பால் சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. அப்போ தான் நமக்கு கட்டி தட்டாமல் கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் அளவு பால் வச்சிங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். அளந்து எடுத்துக்குங்க. இப்போ நல்லா இது கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு அடுப்பை சிம்மில் தான் வச்சு நீங்கள் வேக வைக்கணும். அப்போ தான் ரவை நல்லா ஒத்தாப்பில் வெந்து வரும். சிம்லே இருக்கட்டும். நல்லா கட்டிகள்லாம் கரைச்சி விட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. ரவை அளந்த டம்ளராலே 4 டம்ளர் அளவு பால், நல்லா திக்கான பாலாக எடுத்துக்குங்க. கேசரி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பால்லே வேக வைக்கிறதுனால. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ ரவை வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு இருக்கும், இந்த பக்குவத்துக்கு. இப்போ வந்து நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்குவோம். ரவை அளந்த டம்ளராலே 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து நல்ல தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா தளர்வாக வரும். திரும்பவும் அது நல்லா கொஞ்சம் இறுகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா இது வேகட்டும். ஃபுட் கலருக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்து செய்யலாம். அதுவுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா திக்காகி வருது பாருங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேசரி நல்லா திக்காகி வருது. இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அதில் ஒரு 10 முந்திரி பருப்பை பொரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த கேசரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து அதிகமாக தேவைப்படாதுங்க. நம்ம பாலில் ரவையை வேக வைக்கிறதுனால நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நான் சொன்ன அளவுகளோட பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா கேசரி ஆறுனதுக்கு அப்புறமும் நல்ல சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்குங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதும், ரொம்ப அருமையாக வந்துடும். இந்த பக்குவத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட நல்ல ஒரு அருமையான பால் கேசரி ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த கேசரி செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.